அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் நாராயணன் அவர்கள். இவர் காரைக்குடி அருகே உள்ள கண்டனூரை சேர்ந்தவர். தற்போது சென்னையில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை செய்து வருகிறார். இயற்கை வேளாண்மை மற்றும் தற்சார்பு பொருளியல் தளங்களில் ஆர்வம் கொண்டு ஈடுபட்டு வருகிறார். வாங்க நேயர்களே, இந்த வாரம் எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில நாராயணன் அவர்கள் பகிரும் புத்தகத்தை பத்தி நம்ம கேட்கலாம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கண்டனூர் நாராயணன். எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னு அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியில் நிகழ்ச்சியில் பேச வந்திருக்கேன். இன்று நான் பேச போகிற புத்தகத்துக்கு முன்னாடி 2 பிரதான கேள்விகளை பதில் சொல்லிவிட்டு, கேள்விகள் இல்லாமல் அது ஒரு கருத்தாக முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் புத்தகத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன் புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுரைமுறையான ஒரு கேள்வியாக அதை வச்சுக்கலாம். நான் எப்படி வாசிப்புக்கு அறிமுகமாகிறேன் அப்படிங்கிறது, இல்லைனா வாசிப்பு என்னை எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்னு வச்சுட்டிங்கனாக்கா, அனைவருக்கும் இருக்கிற ஒரு ஜனரஞ்சகமான வாசிப்புலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வர மாதிரி தான். குழந்தை பருவத்தில் நம்ம அந்த அம்புலி மாமா வண்டு மாமா கதைகள் படிக்கிற மாதிரி, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு எனக்கு நினைவு தெரிவதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது படிச்சிருக்கோம் அப்படின்னா அது இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் ஆப்ளிக்ஸ், டின்டின், இந்த மாதிரியான படக்கதைகள். இது சிறு வயதில். பின்னால் ஆனந்த விகடனில் சில தொடர் கட்டுரைகள், கதைகள் வாசிக்கிற மூலமாக தான் அந்த வாசிப்பு தொடருது. அதன் பின்னாடி நாங்கள் இந்த மாதிரி புத்தகங்கள், அது அந்த ஜனரஞ்ச வாசிக்கு பின்னாடி நம்ம சில புத்தகங்கள் படித்து அதுக்கப்புறம் நாங்கள் அறிமுகமாகிற நண்பர்கள், ஒரு வாசிப்பு இன்னொரு வாசிப்பு அடையாளப்படுத்தும், ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தை அடையாளப்படுத்தும், அந்த மனிதர்கள் நமக்கு அதே மாதிரியான மனிதர்களை அறிமுகப்படுத்தும். அப்படியே அந்த வட்டம் பெருசாகிட்டே போய் இன்றைக்கி படிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமாகவே வந்துட்டு. இதுதான் வாசிப்பு அறிமுகமாகிறது. இந்த வாசிப்பு ஏன் முக்கியம்? ஒரு புத்தகத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம்தான் என்ன? இந்த வாசிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்லுவேன்னா, பலவிதமான அனுபவங்களை பெறுவது நடைமுறையில் எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியாது. கண்ணதாசனோட ஒரு அருமையான கவிதை நமக்கு வாட்ஸ்அப்பில் சுற்றிகிட்டே இருக்கும். சிரிப்பு என்றால் என்ன, சிரித்து தான் பாரு; ஏழை என்றால் என்ன, சாப்பிடாமல் இருந்து தான் பாரு; தவிப்பு நான் என்ன, தண்ணி குடிக்காமல் இருந்து தான் பாருன்னு வரும். எல்லாமே நான் அனுபவித்து தான் பார்க்கணும்னா கடவுள்னா நீ யார் அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி வரும். அது கண்ணதாசன் சொல்லுவார், கடவுள் என்பதே அனுபவம் தான் அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் நம்மளால் அனுபவித்து பார்த்துட முடியுமா? முடியாது. அப்போது பலதரப்பட்ட அனுபவங்களை சேகரிக்கிறது அப்படிங்கிறது படிப்பின் மூலமாக வரும். நம் எண்ணங்கள் பலவிதமான அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய சாத்தியங்களை ஏற்படுத்துது. அப்போது பலவிதமான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஊற்றா எது இருக்குது அப்படின்னா அந்த வாசிப்பு இருக்குது. இதுவரை உணவே இல்லாமல் இருந்ததில்லை அப்படின்னா, உணவே இல்லாமல் இருந்தவருடைய ஒரு கதை அம்சங்களை பற்றி படிக்கையில் அவ்வளவு ஒரு தாக்கமாக இருக்கும். ராஜ்முருகனுடைய வட்டி முதல்ல உள்ள சில கதைகளில் ஒன்று நண்பர் கடுமையான பசியில் 4 நாளாக இருப்பார். அந்த நண்பரை கூட்டிக்கிட்டு இன்னொரு நண்பர் அத்தை வீட்டுக்கு சாப்பாடுக்கு போவார். அந்த அத்தை பரிமாறும் போது முதல் வாய் சாதத்தை எடுத்து வைக்கும்போது அந்த நண்பர் ஓன்னு அழுதுருவார். அவ்வளவு கண்ணீர் வரும். அத்தைக்கு ஒன்றுமே புரியாது. சாப்பிட்டு வந்த பையன் இப்படி அழுகிறான்னு நான் அவனை கூட்டிகிட்டு போய் என்னடா ஆச்சு அப்படின்னா, சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுரா அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணீரினுடைய ஒரு தாக்கம், அது ஏற்படுத்த உணர்ச்சிகள், இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நம்ம அனுபவிச்சாதான் அதனுடைய இது தெரியும். அந்த பலவிதமான அனுபவங்களை சேகரிக்கிறதுக்கு இந்த வாசிப்பு மிகப்பெரியது. 2வது, அவசியம் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நுண் உணர்வுகளை பட்டை திட்டுவது, இல்லை நுண் உணர்வுகளை கூர்மைப்படுத்துவது. சின்ன சின்ன விஷயங்களை கூட அனுபவிக்கிறது போல் அந்த மேன்மையான சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைகள். ஏன்னா மரபு பண்பு எல்லாமே குறியீடுகளாக தான் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. செய்யுள் எல்லாமே செய்யுள்களாக இருக்கிறதுனுடைய காரணம் என்னென்னா, அது ஒரு குறிப்புகளை உணர்த்துகிறது. அந்த குறிப்பு காலந்தோறும் வாழ்ந்து அந்த காலத்துக்கான உபயோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு திருக்குறளை எடுத்தோம்னா எத்தனை வருஷம் பார்க்குறோம், இத்தனை வருஷமும் கழிச்சா அந்த திருக்குறள் நமக்கு ஏன் இன்னும் பொருள்படுதுன்னா அது குறிப்புகளால் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்புகளை முன்னிறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த குறிப்புகளை உணரும் அந்த உணர்ச்சிகளை நம்ம எப்படி எடுக்கலாம், அந்த குறிப்புகளை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த நுண்ணுணர்வுகளை நம்ம பட்டத்திட்டே இருக்கணும். அதுக்கு இந்த வாசிப்பு ரொம்ப உதவுதுன்னு நினைக்கிறேன்.
அந்த வகையில் வாசிப்புக்குள்ளே வந்ததும் அந்த வாசிப்பினோட அவசியமும் என்ன அளவிலான புரிதல் இது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் பிரதான நோக்கமான புத்தகம் அறிமுகம். நான் அறிமுகப்படுத்த போகிற புத்தகம் வந்து அழகிய மரம், 18ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் பாரம்பரிய கல்வி அப்படிங்கிற ஒரு தலைப்பிலான ஒரு புத்தகம். இதை எழுதியவர் வந்து ஒரு காந்திய சிந்தனையாளர், ஒரு தூய்மையான காந்திய சிந்தனையாளர்னு சொல்லலாம். இந்திய அளவில் ஜனநாயகத்தை ஊக்குவிக்கக்கூடிய, மக்களின் கையில் ஆதிக்கத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய பண்புகளும், ஊரக வளர்ச்சித்துறை, கிராமப்புற வளர்ச்சித்துறை, இந்த மாதிரியான ஒரு நிரந்தர வாழ்வாதாரம், இந்த மாதிரியான நிறைய கொள்கைகள் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற கொள்கைகளில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஆளுமை தரம்பால் ஆங்கிலத்தில் எழுதின ஒரு புத்தகம். ஆங்கிலத்தில் வந்து தி பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு சொல்லி வந்தது. அதை தமிழாக்கம் நமக்காக ரொம்ப அருமையான தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்கிறவர் வந்து B.R. மகாதேவன். பதிப்பு வந்து தமிழினி. அருமையான புத்தகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்பகம். புத்தகம் வந்து அழகிய மரம். இது எதை பற்றின புத்தகம்? இந்த புத்தகத்தோட நான் நிறைய உரையாடி இருக்கேன். எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற ஒரு புத்தகமாக தான் நான் வச்சுருக்கிறேன். இது எதை பற்றிய புத்தகம் அப்படின்னு சொல்லணுன்னா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இது வந்து புத்தகத்தினுடைய தொடக்கத்துலேருந்து வரலாமா இல்லை பின்னாடிலேருந்து வரலாமான்னு. இல்லைனா கூட புத்தகத்தினுடைய சில குறிப்புகளை நான் சொல்கிறேன். ஏன்னா இதை படிக்கும்போது தான் அது இன்னும் பிரம்மாண்டமாக விரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து 2 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். இது அடிப்படையில் வந்து இந்திய பாரம்பரிய கல்வி எப்படி இருந்துச்சு, அதனுடைய வளர்ச்சி இல்லைன்னா வீழ்ச்சி, இதுக்கான காரணம் எதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தை இந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரியான ஒரு ஆய்வின் அடிப்படையில் ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறாங்க. அதனால இந்த ஆய்வுன்னு சொல்லும்போது அப்படின்னா ஆங்கிலேயர் காலத்தில் நம்மளுடைய மாவட்டங்கள், கவர்னர் இல்லைன்னா ஆட்சியர்கள் குறிப்புகளை வந்து தொடர்ந்து அவங்க ஆங்கில அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அறிக்கைகள், இந்த குறிப்புகள் எல்லாமே வந்து இந்திய அலுவலகம், இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இந்திய அலுவலகம், சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆவண காப்பகம், இந்த மாதிரி இடங்களில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேகரிப்பான அறிக்கைகளிலிருந்து சில புள்ளி விவரங்களை திரட்டி அந்த புள்ளி விவரங்கள் வந்து இந்த கருத்தை எவ்வளோ தூரம் வலுப்படுத்துது அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகமாக தான் இது இருக்குது. சரி, எந்த மாதிரியான ஒரு கருத்து? 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் பாரம்பரிய கல்வி அப்படிங்கிறது அந்த கருத்து. சரி, இது ஏன் 18ஆம் நூற்றாண்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அநேகமாக கல்வியை பற்றி, பாரம்பரிய கல்வியை பற்றி பேசக்கூடியவர்கள் ரொம்ப மெலிதாக கடந்து போன இல்லைன்னா கவனிக்கப்படாத ஒரு காலகட்டமாக இருந்ததுனால தரம்பால் அவர்கள் வந்து இதை முக்கியமான ஒரு காலகட்டமாக எடுத்து பேசுகிறாங்க. சரி, ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேயர்களின் வசம் முழு அதிகாரமும் போகிறது. மொத்தமான ஒரு இந்தியாவை அதிகாரத்தின் அடியில் கொண்டு வராங்க. அப்போதான் ஆங்கில முறையான கல்விகள் இங்கே உள்ள வருது. அப்போ இந்த சமயத்தில் இந்திய கல்வி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இந்த ஆய்வுகள் வந்து அதனுடைய காலகட்டமாக எடுத்துக்குது. இந்த புள்ளி விவரங்களிலிருந்து அவங்க வந்து கல்வியினுடைய தன்மை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இது என்ன ஆயிருக்கு இந்த கல்வி அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு பக்கம். ஆய்வுகள், புள்ளி விவரங்கள்லேருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்துக்கு வலு சேர்க்கிறபடியாக இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து தான் என்ன, அதுக்கு வலு சேர்க்க தான் இந்த புத்தகம் வந்தது. அப்போ அந்த கருத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தா, 2ஆம் வட்டமேஜை மாநாடுக்கு நம்மளது காந்தி அவர்கள், நம்மளுடைய அழகு தமிழில் சொல்லணும்னா பொக்கவாய் தாத்தான்னு சொல்லலாம், இலக்கிய தமிழில் சொல்லணும்னா மகாத்மா காந்தி, அண்ணல் காந்தின்னு சொல்லலாம். இவர் வந்து 2ஆம் வட்டமேஜை மாநாடுக்காக இங்கிலாந்து போயிருக்கிற போது சர்வதேச அரசியல் உறவுகளை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வந்து பேச அழைக்கிறாங்க. அப்போ அவர் பேசுகிறார். அவர் வந்து 1850 லைட்னர், பஞ்சாபின் கல்வி மேற்பார்வை பார்த்த ஒரு அதிகாரியினுடைய அறிக்கையின் அடிப்படையில் அவர் யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் சில கட்டுரைகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அங்கே 1931 அவர் பேச போகும்போது சொல்கிறார், இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா அதிகாரம் நல்லா ஊன்றி வந்துக்கிட்டு இருந்த போது இந்திய பாரம்பரிய கல்வியினுடைய அதை பற்றி ஆய்வுகளுக்காக சில விஷயங்களை செய்தாங்க. இந்த கடித போக்குவரத்து, காந்தியினுடைய கருத்து, ஹெர்டாக்கினுடைய ஆய்வு அறிக்கைகள், அதுக்கப்புறம் நம்ம சொன்ன 1850 லைட்னரோட அறிக்கை, அதற்கு முன்னால் பேசின ஆடம் அவருடைய அறிக்கை, அதற்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சியில் 1822-25, அதற்கு முன்னாடி 1830 பாம்பே பிரசிடென்சி, அதுக்கு முன்னாடி பெங்கால் 1800களில், இந்த மாதிரி ஆய்வு அறிக்கைகள் எல்லாத்தையுமே சேகரித்து அதன் பிறகு காந்தி சொன்னதையும் சேகரித்து ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். அது அப்படி ஒரு கருத்தாக போய்கிட்டு இருக்குது. இது அப்படியே போயிடுச்சு. சில கருத்தாக்கங்கள், சில விவாதங்களோட முடிஞ்சது. 1966 காந்திய சிந்தனையாளர் இதை எடுத்து தூசி தட்டி இந்த 18ஆம் நூற்றாண்டு கல்வியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது புள்ளி விவரங்கள். காந்தி பேசினார், அது காலகட்டத்தினுடைய கட்டாயமாயிடுச்சு. அப்போ ஹெர்டாக் அவர் வலியுறுத்துறார், நீங்கள் பேசுனது தவறு, நீங்கள் வந்து உங்கள் கருத்தை பின்வாங்கணும்னு. இங்கே தான் வந்து காந்தியை போன்ற ஆளுமைகள் வந்து நமக்கு பெரியவர்களாக தெரிகிறார்கள். என்ன சொல்கிறார் காந்தி அப்படின்னா,
மிஸ்டர் ஹெர்டாக், நான் சொன்னது தவறாக இருந்தால், நான் தவறு அப்படின்னு சொன்னது எவ்வளோ தூரம் பிரதிபலித்ததோ பிரபலமானதோ அதை விட 2 மடங்கு பிரபலமாகக்கூடிய அளவுக்கு நான் என் மன்னிப்பை கேட்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். இந்த வாக்கியம் வந்து என்னை ரொம்ப தொந்தரவு செய்த வாக்கியம் இந்த புத்தகத்தில். நீங்கள் செய்தது தவறு காந்தி, நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு அவர் சொல்கிறாரு. தன் கருத்தை எவ்வளோ தூரம் நம்பியிருந்த மனிதர் சொல்கிறார், நான் என் கருத்தில் நான் பின்வாங்க போகிறது கிடையாது. ஒருவேளை நான் கருத்து தவறாக இருந்தால், நான் சொன்னது உலகம் பூரா பிரதிபலிச்சது அப்படின்னா 2 உலகத்துக்கு பிரதிபலிக்கிற மாதிரி நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறார். அந்த கருத்தினுடைய தீவிரம் எவ்வளவு தூரம் வருது அப்படின்னா, காந்தி இல்லாத காலகட்டத்திலே ஒரு 30 வருஷம் கழித்து ஒருத்தர் இந்த புத்தகத்தை தூசி தட்டுறார். ஒரு 10 வருஷம் இதுக்காக ஆய்வு பண்ணுறார். ஆய்வு பண்ணி 1980 70 கடைசியிலே 80 இந்த புத்தகம் வருகிறது, ஆங்கிலத்தில் வருகிறது, பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு. இந்த ஆய்வுகள் புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அந்த புத்தகம் சொல்லுது. இதை படித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒவ்வொரு வாசகமும் முடிவு பண்ணணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இதில் ஒரு பகுதி நான் சொல்லிட்டேன். இன்னொரு பகுதி இந்த புத்தகத்தில் தொடப்பட்டிருக்கிற ஆரம்ப கட்ட வரலாறு. இந்த 18ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேயர்கள் கல்வி உள்ளே வருது. ஆங்கிலேயர் என்ன விதமான கல்வியை உள்ளே கொண்டு வர்றாங்க, இந்திய பாரம்பரிய கல்வியினுடைய அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறையும் கொஞ்சம் முன்வைக்கிறார். அப்படி என்ன வரலான்னு பார்த்து இந்த புத்தகத்தில் கொஞ்சமாக தான் இருக்குது. நான் மிச்ச விஷயங்களை அந்த காலகட்டம் ஒட்டி சர்வதேச அளவில் நடந்த சில விஷயங்களை சொல்கிறேன். 18ஆம் நூற்றாண்டில் பாதியில் அமெரிக்கா தன்னுடைய தாய்நாடான இங்கிலாண்டோட போரிட்டு தன்னுடைய விடுதலையை அடைகிறார்கள். அதுக்கு உதவி செய்தவர்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ, ஒரு கட்டத்தில் பிரெஞ்சுக்கும் அது தேவையாக இருக்குது, தேவையில்லாமல் இருக்குது, இருந்தாலும் அவங்க வந்து அமெரிக்கர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த உதவியினுடைய பாதிப்பாகவும் அதே சமயம் பிரெஞ்சினுடைய போதாக்குறை, பொருளாதார பின்னடைவு, நிறுவனத்தின் போதாக்குறைகள் இதனுடைய காலத்தினாலையும் அதைத் தொடர்ந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் புரட்சி வருகிறது. அங்கே பிரெஞ்சு அரசு சரிகிறது. அதுக்கப்புறம் அங்கே மக்கள் வந்து கையில் எடுக்கிறாங்க அதிகாரத்தை. அது சரியாக வரலை. அவர்கிட்டருந்து நெப்போலியன்ட்ட போகுது. நெப்போலியனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் அங்கே வந்து வரலாறை தொடங்குகிற ஒரு இயந்திர புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. முதல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்கிற முதல் இயந்திர புரட்சி ஆரம்பிக்குது. அப்போ தான் இயந்திரங்கள் மூலமாக நூலாலைகள் நிறைய உற்பத்தி நிலையங்களை உண்டாக்குறாங்க. அந்த சமயங்களில் தான் இங்கிலாந்தில் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நிறையா வர ஆரம்பிக்குது. இது வந்து 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதிகளில். இது இப்போ நம்ம ஒரு காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு இயந்திரமயமாக்கல், ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி அங்கே உண்டாகுது அப்படின்னு. அதுக்கான அடுத்த தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் வேணும், கூலிக்கு வேலை செய்கிறதுக்கு. இயந்திரமயம் ஆயிடுச்சு அப்படின்னாலே வேகமான உற்பத்தி வேணும். வேகமான உற்பத்தி வேணும்னா அங்கே நிறையா மக்கள் வேணும். அப்போ நிறையா மக்கள் வந்து அங்கே வேலை செய்கிறதுக்காக உள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். அங்கே வந்து குழந்தைகள் எதுன்னு எல்லாரையும் உள்ளே கொண்டு வராங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ், இந்த மாதிரி எல்லாரும், குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. சரி, இது ஒரு காலம். இங்கே இங்கிலாந்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஆங்கிலேயர்களுடைய தாய்நாடுக்கு வந்திருக்கோம். இப்போ அதனுடைய பின்னாடி பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், ஈடன் பல்கலைக்கழகம். அவங்க ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் வந்து 11ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்பட்டாலும் 13-14 அது கொஞ்சம் பெரிதாகுது. 15-16 வந்து அது நல்ல வளர்ச்சி அடையுது. அவங்களுக்குள்ள கிரீக்கத்தோடு ஏற்பட்ட ஒரு அகற்றம், அதுலேருந்து வெளியில் வரும்போதுமே இவங்களுக்கு சுயமாக ஒரு பல்கலைக்கழகம் தேவைப்படுற ஒரு காரணத்தினால அது இன்னும் பெருசாகுது. அங்கேருந்து சில உரசல் பிரிசல்னால அவங்களுக்குள்ள எப்போவுமே வந்து ஸ்காட் வெர்சஸ் இங்கிலாந்து அவங்களுக்குள்ள ஒரு இது உண்டு. அங்கேருந்து ஈடன்பர்க்னு ஒரு பெருசாக உருவாகுது. இருந்தாலும் குடுக்கல் வாங்கல் இருக்குது 2 பேருக்கும். 13ஆம் நூற்றாண்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் 15ஆம் நூற்றாண்டில் ஈடன்பர்க். இங்கே கல்வி கற்ற பிரபுக்களும் மகான்களுமே தான் அரசு அதிகாரிகளாக வருகிறார்கள். இங்கே படித்தா மட்டும்தான் இங்கே அதிகாரியாக வர முடியும். இல்லைன்னா இங்கே படித்தவங்க தான் அதிகப்படியான அதிகாரிகளாக வர்றாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கப்புறம் காலனியெல்லாம் வியாபிக்கிறாங்க. இங்கே ஆப்பிரிக்கா, இந்தியா இது போன்ற இடங்களுக்கு வராங்க. அவங்க வந்து அப்போ அவங்களுடைய பேராசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து இவங்க எடுத்து செய்கிறாங்க, சில விஷயங்களை செய்கிறாங்க. அப்போது வந்து ஒரு குறிப்பிட்ட நிர்பந்தம் ஏற்படுத்துகிறது. என்னென்னா, இந்த மாதிரி அமெரிக்காலையும் சரி, சவுத் அமெரிக்காலையும் சரி, யூரோப்லேருந்து போய் சில நாகரிகங்களை அழித்த குற்றத்திற்காக அவங்களே மானசீகமாக அதை உணர்றாங்க. சில நாகரிகங்கள் அழிஞ்சு போயிடுச்சு, அவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஆகிடுது, இல்லைனா மீள் உருவாக்கம் செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு. ஆகையால் நீங்கள் இந்தியா செல்கிற பொழுது தன்னோட மாணவர்களுக்கு சில கட்டுரைகள் அனுப்பப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இந்தியா செல்கிற போது நாளந்தான் அங்கே ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கு, அதை பற்றின விவரங்களை சேகரிங்க. அங்கே இருக்கிற கல்விகளை பற்றி சேகரிங்க, ஆரம்ப கல்விகளை பற்றி சேகரிங்க. என்ன படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, எந்தெந்த மாதிரி படிக்கிறாங்க, யாரெல்லாம் படிக்கிறா, இதை பற்றின இதெல்லாம் சேகரிங்கள் அப்படின்னு சொல்லி சில கவர்னர்களுக்கு பேராசிரியர்கள் சில கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை பற்றின 1-2 குறிப்புகள் இருக்குது. இப்போ ஈடன்பர்க்கும் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இருக்கிற பேராசிரியர்கள் தன்னோட மாணவர்களுக்கு சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள். ஏன்னா சில அறிவு தேடல்கள், அதெல்லாம் அது பல்கலைக்கழகம் அறிவை தேடுது. அந்த அறிவை வந்து இங்கேருந்து எடுக்கிறாங்க, சேகரிக்கிறாங்க, தகவல்களை சேகரிக்கிறாங்க. இந்த தகவல்களும் இங்கே வருது. இது இங்கே நடக்குது. இப்போ 13ஆம் நூற்றாண்டில் ஆக்ஸ்ஃபோர்டும் 15ஆம் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில் ஈடன்பர்க்கும் தன்னை வியாபித்து பெரிதாகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது அங்கே பெருசாக கிடையாது. இப்போ இந்த பல்கலைக்கழகங்கள் படிக்கக்கூடியவர்கள் யார், தனவந்தர்களும் செல்வந்தர்களும் மட்டும்தான் அங்கே படிக்கலாம். ஏன்னா அவங்க தான் திருப்பி அதிகாரியாக போகிறான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது.
செலவு பண்ண முடியாதவங்களால படிக்கவே முடியறதில்ல. இது பல்கலைக்கழகத்துக்கே இந்த நிலைமை. நான் பள்ளிக்கூடங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. இங்கே யாராலையுமே அங்கே படிக்க முடியல. அப்போ செல்வந்தர்கள் தான் அங்கே படிக்கிறாங்க. சரி, இது ஒரு புள்ளி. இன்னொரு புள்ளி, இப்போ நம்ம இயந்திர புரட்சி சொல்கிறோம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வரபோது மக்கள் எல்லாம் வேலைக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், குழந்தைகள் எல்லாம் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அப்போது இவங்களை எல்லாத்தையும் ஒரு கூட்டத்தை நிர்வகிப்பதற்கு ஒரு நிறுவனமயமாக்கல் தேவைப்படுகிறது. கூட்டமாக இருந்தால் கலைஞ்சு போயிடும், சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஒரே சச்சரவாக இருக்கும். அப்போ இவங்களெல்லாம் கட்டளைக்கோ கொள்கைக்கோ சட்டங்களுக்கோ உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் அங்கே உண்டாகுது. ஒரு சட்டம், ஒரு கொள்கை, ஒரு கூற்று அப்படின்னா எல்லாரும் அங்கே கேட்கணும். அப்போ அவங்கள கட்டுப்படுத்துகிற ஒரு நிறுவனம் தேவைப்படுகிறது. அப்போ அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, பரோபகார பள்ளிகள், சேரிட்டி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஷனரிஸ் அவங்க பரோபகார பள்ளிகள் வருது. அந்த பரோபகார பள்ளிகளினுடைய வேலைகள் என்னவாக இதெல்லாம் இவங்க அங்கேருந்து கிடைக்கிற சில தரவுகள் மூலமாக ஆசிரியர்கள் எடுக்கிற சில முன்னுரைக்கிற இல்லை யூகிக்கிற சில விஷயங்கள், தரவுகளின் அடிப்படையில் அந்த யூகம்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்த பள்ளிகள் எல்லாம் நம்ம ஒழுக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒழுக்கம் அதை நிறுவனமாக்கப்பட வேண்டிய அப்படிங்கிறப்போ இந்த பரோபகார பள்ளியில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அடிப்படை கணக்கு, அடிப்படை மொழி, ஒழுக்கம், கட்டுப்பாடு, இதெல்லாம் அந்த பரோபகார பள்ளியில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்போ வேலைக்கு ஒரு பெரிய இயந்திரம், ஒரு தொழிற்சாலை உற்பத்தியாளர் அந்த பிள்ளைகளை 7 வருஷம் வரைக்கும் அவங்க வேலைக்கு வச்சுருந்தாங்கன்னா குறைஞ்சது 4லேருந்து 5 வருஷம் வரைக்கும் அவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த தொழிற்சாலைகளுக்கு உண்டாகுது. இந்த கட்டாயம் அந்த பரோபகார பள்ளிகள் மூலமாக நடக்குது. ஒரு கட்டத்தில் இதுவும் வீழ்ச்சியாகுது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது நீங்கள் பள்ளிகளுக்கு வாங்குங்கிறாங்க. அதன் பிறகு இன்னொரு செயல்பாடு தான் இந்த பள்ளிகளை பிரம்மாண்டமாக பெருக்கியது. என்ன அப்படின்னா, ஒரே வகுப்பு பள்ளிக்கூடம் மாதிரி அது. பெரியவர்கள் இளையவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. வாத்தியார் தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் கிடையாது. ஏன்னா அங்கே வாத்தியார்களோட தன்மை அவ்வளோ போதாக்குறை இருந்ததுனால பள்ளிகள் பிரபலமாகலை. அப்போ என்ன சொல்கிறாங்க, நல்ல மாணவர்களை உண்டாக்குகிறார்கள். அந்த மாணவர்கள் அவர்களுடைய இளைய மாணவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த மாதிரி ஒரு படிநிலை வருகிறது, பள்ளிக்கூடங்கள் பெறுகிறது. இது எல்லாமே 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாடுகளில். இந்த சமயத்தில் நீங்கள் இந்த புத்தகத்தை படிங்க. இந்தியாவினுடைய பாரம்பரிய கல்வி எந்த நிலையில் இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். அப்போது ஒன்று தரைமட்டத்திலிருந்து மேல் நோக்கி சிகரத்தை நோக்கி ஏறிக்கொண்டிருக்கிறது. இன்னொன்று நண்பர்களே, சிகரத்தில் இருந்த சில கல்வி புலங்கள் கீழே சரிகிறது அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கருத்தை ஏன் நான் முன்வைக்கிறேன் அப்படிங்கிறது, இந்த புத்தகம் எப்படி முன்வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொன்னதுக்காக அது சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அதை படிக்கிற போது நமக்கு தெரியும். நம்மளுடைய அறிவு நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கும், ஆமா இல்லை இது நமக்கு தெரியும் இல்லை முன்னாடி அப்படின்னு. நம் பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்காத பலவற்றுகளை பெற்றோர்களும் நம் தாத்தா பாட்டிகளும் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இது யார் மூலமாக தாத்தா பாட்டிக்கு சொல்லிக் கொடுத்து, எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேஷன் மாதிரி அந்த காலம்லாம் இருந்தது. அது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீழ்ச்சி செல்வந்தர்கள் அல்லாத பிள்ளைகளை இங்கே இந்த பள்ளிக்கூடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியல, ஆங்கிலேய பள்ளிக்கூடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியல. ஏன்னா அங்கே அவர்களுடைய பள்ளிகளில் பணம் கட்டி படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இவர்களுக்கு அமையவில்லை. இவங்க ஊர்லேயே கிராமத்தில் இருக்கிற தொடக்கப்பள்ளியும் இல்லாமல் போய்விட்டது. இது இல்லாமல் போய்விட்டதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு புத்தகத்தோட விஷயம் இல்லாமல் போயிடும். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய அறிமுகம். அழகிய மரம், 18ஆம் நூற்றாண்டின் இந்தியாவில் பாரம்பரிய கல்வி மட்டுமே இந்த புத்தகம் சொல்லுகிறது. ஆனால் இதை சுற்றி இருக்கக்கூடிய சில சர்வதேச அரசியல் சூழலை, அரசியல்னு சொல்ல வேண்டாம், ஒரு வரலாற்று சூழலை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த புத்தகம் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறதும், ஆங்கிலேயர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகிற தகவல்கள் என்ன அப்படிங்கிறதும் மிக துல்லியமாக தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு மேற்பார்வை உண்டு, விமர்சனம் உண்டு. நண்பர்கள் மத்தியில் நாங்கள் பேசும்போதும் சில பேரோட ஒரு கேள்விகளும் உண்டு. தரம்பால் அவர்கள் இந்த அத்தனை தரவுகளையும் இந்த கருத்துக்களையுமே ஆங்கிலேயர்களுடைய குறிப்புகள் வழியாகத்தானே கண்டெடுக்கிறார். அப்போ நமக்குன்னு யாரும் எழுதி வைக்கலையா, இந்தியாவிலேருந்து மரபான கல்விகளை பற்றி யாருமே எழுதி வைக்கலையா, அந்த அடிப்படையில் நம்ம அதை மறுபரிசீலனை செய்யணுமா இல்லையா, இவங்க சொல்கிறது மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படிங்கிற சில விமர்சனங்கள்லாம் இருக்குது. அந்த விமர்சனங்கள் இருக்க வேண்டியது, அந்த விமர்சனங்கள் வெளியே வர வேண்டும். அதுதான் இந்த புத்தகத்தினோட நோக்கம். வாங்க இந்த புத்தகத்தை படிப்போம். என்னுடைய ஒரு கருத்து இருக்கிறது, என் நண்பருடைய ஒரு கருத்து இருக்கிறது, இந்த சமூக வானொலியினுடைய ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி என்றால் அனைவரும் சேர்ந்து விவாதிப்போம். விவாதிக்கும் போது தான் இன்னும் மலர்ச்சி அடைகிறது. பேச பேச தெளிய தேய்க்க தான் எல்லாமே தங்கம் மின்னுகிறது. அதே போல தான் இதுவும் பெரிய புத்தகம் தான் நினைக்கிறேன். நிறையாவும் பேச நினைக்கிறேன். நேரம் ஓடிவிட்டு தான் எனக்கு தெரியவில்லை. இந்த சமூக வானொலியை அறிமுகம் செய்து வைத்தது மரப்பாட்சி இலக்கிய வட்டம் காரைக்குடியிலிருந்து திரு சுனில் கிருஷ்ணன் அவர்கள். நல்ல இலக்கிய வாசகர். அவர் மூலமாக தான் இந்த சமூக வானொலி எங்களுக்கு அறிமுகமானது. நல்ல எழுத்தாளர். அவருடைய அறிமுகமாக தான் எங்களுக்கு இது அறிமுகமானுச்சு, எனக்கு அறிமுகமானுச்சு. இதை வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வானொலியில் இதை செயலாற்றி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில
கண்டனூரை சேர்ந்த நாராயணன் அவர்கள் பகிர்ந்த அழகிய மரம் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த புத்தகத்தை பத்தி நீங்க மேலும் அறியணும்னா கண்டிப்பா இந்த புத்தகம் வாங்கி நீங்க படிங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.